பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக நாம் இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது, எல்லார்கிட்டையும் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய சில விஷயத்த நான் சொல்றேன். அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை. கேள்விப்படுறோம் இல்லையா? எனக்கு அதுக்கு அதிர்ஷ்டமே இல்லைங்க நான் அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம். இந்த அதிர்ஷ்டமின்மையை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அஷ்டகந்தம் அப்படின்னு பேரு. அஷ்டகந்தம் இது என்ன சுவாமி? அஷ்டகந்தம்னா என்ன? இதோடைய விஷயம்னா என்ன அப்படிங்கிறது சில பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இந்த அஷ்டகந்தம்னா என்ன அப்படிங்கிறது, அது அந்த அதிர்ஷ்டமின்மையை விரட்டி அடிக்கக்கூடியது, உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது, நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் கொடுக்கக்கூடியது. இது முக்கியமா தொழில் பண்ணக்கூடியவர்கள். நான் பிஸ்னஸ் பண்றேன், நான் தொழில் பண்றேன், வியாபாரம் பண்றேன், எனக்கு வியாபாரத்துல முடையா இருக்கு, வியாபாரம் எனக்கு இன்னும் சிறப்பா வரணும், எனக்கு வருமானம் அதிகரிக்கணும், நான் செய்யக்கூடிய சில விஷயங்கள்லாம் எனக்கு சக்சஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க இந்த விஷயத்த செஞ்சீங்கன்னா அதிர்ஷ்டமின்மையா இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும், நிறைய நல்ல விஷயங்கள் வர ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஷ்டபந்தனம் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? அஷ்டபந்தனம்னா என்ன? அஷ்டபந்தனம்னா பாத்தீங்கன்னா, கோவில்கள் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களா? சுவாமிக்கு மருந்து சாத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சுவாமிக்கு பாத்தீங்கன்னா அஷ்டபந்தன மருந்து அப்படின்னு சொல்லி சாத்துவாங்க. இதை இடிக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒரு உரல்ல வச்சு இடிப்பாங்க. அவங்களோட சில விஷயங்கள்லாம் சொல்லி இரவு எல்லாத்தையும் இடிச்சு 10-11 மணிக்கு மேல ஸ்தபதியார் என்ன பண்ணுவாங்கன்னு அதை சுத்தி அந்த சுவாமிக்கு அந்த அஷ்டபந்தன மருந்து சாத்துவாங்க. ரஜத பந்தம்னு இருக்கு, வெள்ளினால பண்ற. ரஜதம்னு வெள்ளிங்கிறது ரஜதம் அப்படின்னு பேரு. அந்த ரஜத பந்தம் அப்படிங்கிறது இருக்கு. அஷ்டபந்தனம் சில ஆலயங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அஷ்டபந்தனமே தான் நிறைய. சில ஆலயங்கள்ல மட்டும் மூலஸ்தானத்துக்கு பாத்தீங்கன்னா மூலஸ்தானத்து வரையிலாமாவது ரஜத பந்தம் என்று சொல்லக்கூடிய வெள்ளியினால சுவாமிக்கு பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய முறை. சரிங்க, இப்போ இந்த அஷ்டகந்தம்னா என்ன? 8 கந்தம். அந்த 8 கந்தம்னா என்ன? அஷ்டகந்தம்னா என்ன? இந்த அஷ்டகந்தம்னு நமக்கு என்னென்ன மாதிரியான வேலைகள் நமக்கு கொடுக்கும், அந்த அஷ்டகந்தத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சில விஷயங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் நம்ம செய்யறது முதல்ல நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடியது அப்படின்னு சொன்னா எதுவுமே நல்ல நேரத்துல ஆரம்பிச்சு செய்யறது தான் ஃபர்ஸ்ட் நமக்கு நல்ல விஷயம். நல்ல நேரத்துல ஆரம்பிக்கணும், வாங்குறதும் நல்ல நேரத்துல வாங்கணும். கரி நாள், மரண யோகம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல நாள்ல நீங்க வாங்குறது உங்களுக்கு நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நாள்ல, நல்ல நேரத்துல, நல்ல ஹோரையில வாங்கணும். கௌரி நல்ல நேரம் இருக்கு, நல்ல நேரம்னு இருக்கு. அந்த நேரத்துல ஒரு கைப்பட யாராவது ஒருத்தர் போய் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா அதை வாங்கிட்டு அதை பூஜை அறையில வச்சு, அதுக்கு நம்ம இப்ப சில இடத்துல எல்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சில இடத்துல எல்லாம் வருஷத்துல ஒரு தடவை இந்த அஷ்டகந்தம் சுவாமிக்கு சாற்றக்கூடிய, வருஷத்துல 3 தடவை இந்த அஷ்டகந்தம் சுவாமிக்கே சாற்றக்கூடிய, அந்த சுவாமிக்கு அப்பதாங்க ஒரு பவர் வரும். அந்த சுவாமிக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துல இந்த விஷயத்த பண்ணுவாங்க. வருஷத்துல 3 தடவை கண்டிப்பா பண்ணணும். அஷ்டகந்தத்தை சாத்துவாங்க, சுவாமிக்கு சாத்துவாங்க. சுவாமி அவ்வளவு ஒரு ஒரு அமோகம், அது சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு இருக்கு இந்த அஷ்டகந்தம் அப்படிங்கிறது. சரிங்க, இப்ப இந்த அஷ்டகந்தம் நீங்க சொல்றீங்கல்ல சுவாமி, இந்த அஷ்டகந்தம்னா எப்படி இருக்கும், அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியணும். அது அது தெரிஞ்சாதான் அது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு சௌரியமா இருக்கும். சரி, இது நம்மளும் செஞ்சு நம்ம வீட்டுல, நம்ம தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, நம்ம வீட்டுல நம்ம இந்த தயாரிச்சு நம்ம வச்சுட்டா நமக்கு இந்த அஷ்டகந்தம் நமக்கு எப்படி வேலை செய்யும், அஷ்டகந்தம் நமக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது. சில பொருள் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும், சில பொருள் நம்ம சிரமப்பட்டாதான் சில விஷயங்கள் கிடைக்கும். எதுவுமே ஈஸியா கிடைச்சிட்டா அந்த பொருளுக்கு மரியாதை இல்லை. ஈஸியா எந்த பொருளுமே கிடைச்சிட்டா அதுக்கு மரியாதை. எந்த ஒரு பொருள் நமக்கு கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்கிறதோ அது நமக்கு அதிர்ஷ்டம். அப்படி சரி, ரைட்டு. இப்ப அடுத்ததா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வெள்ளை சந்தனம் 100 கிராம். நீங்க சந்தனம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது என்ன வெள்ளை சந்தனம் இருக்கு, அது முக்கியமானது. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா அகில்னு பேர், அது ஒரு 100 கிராம். தேவதாரம் அப்படின்னு பேர், அது ஒரு 100 கிராம். ஜடா மஞ்சள் அப்படின்னு பேர், அது ஒரு 100 கிராம். அதே போல பச்சை கற்பூரம் சொல்றோம், அது ஒரு 100 கிராம். கஸ்தூரி அது ஒரு 1ல இருந்து ஒரு 5 கிராம் வரைக்கும். கோரோஜனை ஒரு 1 கிராம்ல இருந்து ஒரு 5 கிராம் வரைக்கும். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குங்குமப்பூ 10 கிராம். இது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா அகில் நமக்கு கிடைக்கல, சப்போஸ் அகில் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம அரகஜா சேர்த்துக்கலாம். ஒரிஜினல் அரகஜா கிடைக்கிறது கஷ்டம், அந்த இடத்துல அரகஜா நம்ம சேர்த்துக்கலாம். அதே போல வெள்ளை சந்தனம் கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கணும், அது சேர்க்காம இருக்கக்கூடாது. இந்த பொருள்களை எல்லாம், இதுதான் 8 விதமான பொருள். எழுதி வச்சுக்கோங்க, இந்த 8 பொருள் உங்க வாழ்க்கையை மாற்றும்.
இந்த 8 பொருள் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இது எல்லாத்தையுமே நல்லா மை மாதிரி செஞ்சு அது ஒரு ஒரு நம்ம இந்த இதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மோதிர விரலால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இடிச்சு நல்ல ஒரு பதப்படுத்தி இதை கந்தம் மாதிரி செய்யணும். நிறைய நல்ல கந்தம் மாதிரி செஞ்சு அதை நம்ம பொட்டு மாதிரி நம்ம வச்சுக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது. இந்த 8 கந்தத்தை பயன்படுத்துறவங்களுக்கு அவ்வளோ அமோகமாக இருக்கும். இந்த 8 கந்தத்தை என்னைக்குமே வாழ்க்கையில மறந்துடாதீங்க. இதை மறந்துட்டீங்க, நம்ம நம்ம நிறைய விஷயங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம், இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஹோமம் முடிஞ்ச உடனே நமக்கு ரக்ஷை கொடுக்குறாங்க? ஹோமம் முடிஞ்ச உடனே அப்பதான் அதுக்கு பலனே. ஹோமம் முடிஞ்ச உடனே ரக்ஷை கொடுக்குறாங்க, பார்த்திருக்கீங்களா? ஒரு ரக்ஷன்னு சொல்லி கருப்பா ஒரு மை கொடுக்குறாங்க, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கலசத்துக்கு வச்சிருவாங்க. ரக்ஷா எடுத்து ஃபர்ஸ்ட் கலசத்துக்கு வச்சிருவாங்க. அதுக்கு அதே அந்த இதை எடுத்து என்ன பண்ணா, அந்த ஹோமம் பண்ணி அந்த நெருப்புல இருந்து எடுத்து வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கணபதி ஹோமம் பண்ணி முடிஞ்ச கையோட எல்லாருக்கும் அந்த ரக்ஷா வைக்கிறாங்க. அந்த ரக்ஷை வச்சாதான் அந்த கர்த்தாக்கு அது பூர்ணமான மாதிரி. அதுக்கப்புறம் தான் பவித்திரம் கயிற்றுறது எல்லாமே. பிராமணாளுக்கு சம்பாவனை எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த பவித்திரத்தையும் அவன் பிரிக்கணும். அப்பதான் அது பாத்தீங்கன்னா அது பூரணமாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இதெல்லாம் கரெக்டா செய்யறாங்கன்னு தெரியும். ஆனா இதெல்லாம் தான் முறை. அப்படி செய்யும் போது இந்த கந்தம், அஷ்டகந்தம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த 8 கந்தத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான அதிர்ஷ்டத்தை நீங்க வர வச்சுக்கோங்க. எனக்கு கொடுத்த பணம் வரல, நான் கஷ்டப்படுறேன்னு இந்த 8 கந்தத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறதையும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி கொடுக்குறேன். அதையும் நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை உங்களுக்கு அமோகமா இருக்கும். இந்த காணொளி கூட நீங்க அதிர்ஷ்டம் பண்ணியிருந்தீங்கன்னா இதை ஃபுல்லா நீங்க பார்ப்பீங்க. சுபம்.